அத்தியாயம் 7. இன்ப துன்ப நிகர்த்தன்மையே அமரத்தன்மை. குந்தியின் மகனே, சீதம் உஷ்ணம், இன்பம் துன்பம் என்பனவற்றைத் தரும் இயற்கையின் தீண்டுதல்கள் வந்து போகும் இயல்புடையன, அனித்தியமாயின. அவற்றை பொறுத்துக்கொள் பாரதா. பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் 14ஆம் ஸ்லோகம். ஆண்காளையே, இவை எந்த மனிதனை துன்புறுத்த மாட்டாவோ, இன்பத்தையும் துன்பத்தையும் நிகராக கருதும் அந்த தீரன் சாகாதிருக்க தகுவான். பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் 15ஆம் ஸ்லோகம். இகுதே பகவத்கீதையின் சிகரம். சாகாதிருத்தல், மண் மீது மாளாமல் மார்க்கண்டேயன் போல் வாழ்தல். இதுவே கீதையின் ரசம். அமரத்தன்மை, இகுதே வேத ரகசியம். இந்த வழியை காட்டுவது பற்றியே வேதங்கள் இத்தனை மதிக்கப்படுகின்றன. இறந்து போன ஜீவன் முக்தர்கள் யாவரும் ஜீவன் முக்தியை எய்திய பின் அந்த நிலையினின்றும் வழுவியவர்களாகவே கருதப்படல் வேண்டும். நித்திய ஜீவிகளாய் மண்மேல் அமரரைப் போல் வாழ்வாரே நித்திய ஜீவன் முக்தராவர். அத்தகைய நிலையை இந்த உலகில் அடைதல் சாத்தியமென்று மேற்கூறிய 2 ஸ்லோகங்களிலே கடவுள் போதித்திருக்கிறார். அதற்கு உபாயமும் அவரே குறிப்பிட்டிருக்கிறார். குளிர் வெம்மை, இன்பம் துன்பம் எனும் இவற்றை விளைவிக்கும் இயற்கையின் அனுபவங்கள் தெய்வ கிருபையால் சாஸ்வதமல்ல, அனித்தியமானவை, தோன்றி மறையும் இயல்புடையன. ஆதலால் இவற்றை கண்டவிடத்தே நெஞ்சமிளகுதலும் நெஞ்சுடைந்து மடிதலும் சால மிக பேதமையன்றோ. ஆதலால் இவற்றை கருதி எவனும் மனத்துயர்படுதல் வேண்டா. அங்ஙனம் துயர்படாதிருக்க கற்பான் சாகாமல் இருக்க தகுவான். இகுதே ஸ்ரீ கிருஷ்ணருடைய கொள்கை. இதுவே அவருடைய உபதேசத்தின் சாராம்சம், பகவத்கீதையின் நூற்பயன். எனவே பகவத்கீதை அமிர்த சாஸ்திரம்.